ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நியூ பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பியோட அதாவது நியூ பிளான்னா ஆல்ரெடி கொடுத்தது தான். அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த பிளானில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கூப்பன் பிஸ்னஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அந்த 3 ஜாப் சொன்னதில்ல. அதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுதில்ல. 3500 பெர் மந்த்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 3500 பெர் மந்த்து, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து 2000 பெர் மந்த். ஓகேங்களா? அது வந்து ட்ரைனிங் பீரியட். ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து 15,000 பெர் மந்த்து, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு 15,000 பெர் மந்த்து, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 10,000 பெர் மந்த்துங்க. அடுத்தது கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு. ஓகேங்களா? எங்களுக்கு தேவையில்ல, நாங்கள் அமௌண்ட் கையில் இல்லை, நாங்கள் இப்படியே ஒர்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4 to 6 மந்த் ட்ரைனிங் பீரியடில் டிஜிட்டல் கண்டென்ட் ஒர்க்கருக்கு 1000, இன்ஃப்ளூயன்சருக்கு 1000, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 500. ஓகேங்களா? அதே அவங்களுக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் அது 5,000 பர் மந்த்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 5,000, நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு உங்களுக்கு 2,500 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து கூப்பன் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு, அந்த பிஸ்னஸை அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கூப்பனை எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற கூப்பனை நம்ம வாங்குறதால என்ன பயன், அப்புறம் என்னென்ன ஸ்டெப் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 3 months இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆகஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட்டில் பண்ணணும், செப்டம்பரில் பண்ணணும், அக்டோபரில் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 7,000 கொடுத்து ஆகஸ்ட் மந்த்து பை பண்ணணும். ஒரு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதில் 7,000க்கு ஒர்த்தான 7 கூப்பன்ஸ் இருக்கும். அதாவது 1,000 ஒர்த்தான 7 கூப்பன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 வந்து உங்களுக்கு வந்து 18,000 ஒர்த்து கூப்பன் உங்களுக்கு கிடைக்கும். அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 7,000, அதுக்கு நம்மளுக்கு 1,000 ஆட் ஆகும். அதில் அந்த 1,000 கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த கம்பெனிலே அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று, உங்களுக்கு அந்த கூப்பனை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது 500. அது மாதிரி நீங்கள் எல்லா 1,000 கூப்பனையும் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது உங்களுக்கு லிமிட் இருக்குது. இவ்வளோ தான் வந்து நீங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 rupees உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பார்த்தீங்க அப்படின்னா, 3 months கழித்து அவங்கள எஸ்பிஓவே உங்களுக்கு எப்படி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ என்னென்னா 3 monthsக்கும் 7,700, 3 7s are 21. ஓகேங்களா? 21 கூட ப்ளஸ் 3,000 வந்து இன்கம். 3 மாதத்துக்கு வந்து 3,000 உங்களுக்கு இன்கம்மாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 monthsக்கு அப்புறம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 monthsக்கு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த சேல் பண்ணாமலாம் இருக்க முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்க எஸ்பிஓவே கேரண்டி கொடுத்துருக்காங்க, சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தேவையானது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 8,000க்கும் ஒர்த்து நம்ம அது வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது 7,000க்கு. அதனால் அவங்க சொல்கிறபடி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி அந்த கூப்பனை சேல் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சேல்ஸ் டீமு, அப்புறம் வந்து ப்ரொமோஷன் டீம் யார், இப்போ வந்து கூப்பனை அக்செப்ட் பண்ணுறவங்களையும் கூப்பன் அக்செப்ட் பண்ணாதவங்களையும் 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதில் வந்து கூப்பன் அக்செப்ட் பண்ணுறவங்க வந்து சேல்ஸ் டீமில் வருவாங்க, கூப்பனை அக்செப்ட் பண்ணாதவங்க வந்து ப்ரொமோஷன் டீமில் வருவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை ப்ரொமோஷன் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் கம்மி தாங்க. ஓகேங்களா?
இதில் சேல்ஸ் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் சார்ஜ் டிடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15% தான் டிடக்ஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு வித்ட்ரா பண்ணும்போதும். ஆனால் அதில் வந்து 30% ஒவ்வொரு வித்ட்ராவுக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி இப்போ உங்களுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி ரீச் ஆயிடுச்சு அமௌண்ட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இன்றைக்கி தான் வித்ட்ரா எடுக்கணும் சொல்கிற டைம், அந்த எக்ஸாக்ட் டேட் அண்ட் டைம் எல்லாம் கிடையாது. எப்போ உங்களுக்கு அமௌண்ட் ரீச் ஆகுதோ அந்த பிளானுக்கு ஏற்ற அமௌண்ட்டு அப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பீரியட் வந்து 2 பிளானுக்குமே, ப்ரொமோஷனுக்கும் சரி சேல்ஸுக்குமே சரி 10 ஒர்க்கிங் டேஸு. அதே மாதிரி வித்ட்ராலுமே எவ்வளோ அமௌண்ட் அவங்க அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்களோ அதை ரீச் ஆன 2மே ப்ரொமோஷன்லேயும் சேல்ஸ்லேயும் எடுத்துக்கலாம். அடுத்தது பிளான் அப்கிரேடு 2த்துலேயுமே கிடையாது, 100% 2த்துலேயுமே அப்கிரேடு. அந்த கோல்டு சில்வரு பிளாட்டினம்லாம் இருந்துச்சுல அந்த மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. அப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து சேல்ஸ் டீமில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் டீமுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு நியூ ஜாயினிங் ஃப்யூச்சரில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இருக்கிறவங்கள வச்சு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லோரும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரீங்க, கையில் அமௌண்ட் இல்லாமல் தான் ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனால் கடைசியில் நம்ம கையிலேருந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிலரில் பலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க பண்ணுங்கள். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரொமோஷன் டீமில் கன்டினியூ பண்ணலாம். கையில் பைசா இருக்கிறவங்க சேல்ஸ் டீமை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதில் பண்ணிவிடுங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அந்த 3 மாதம் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் கண்டினியூஸாக அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதம் என்னால் வந்து 7000 பண்ண முடியுது, அப்படி நெக்ஸ்ட் மந்த் என்னால் பே பண்ண முடியல, பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் யோசிச்சு பண்ணுங்கள். சப்போஸ் ப்ரொமோஷன் டீமில் இருந்தால் இருக்கிறேன்னா இருந்துக்குங்க, அப்படி இல்லையா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் பெஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா ரீஃபண்ட் வந்து 90 டேஸ்க்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கு ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறோமோ அதுலேருந்து 90 டேஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் ஓல்டு பெயிண்டிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி அன்பிளாக் பண்ணதில் அந்த டீட்டெயில்ஸில் அதில் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீனில் தெரியுது, அதை பார்த்துக்குங்க. மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணதுக்கு எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்தது, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, ஐடி ட்ரான்ஸ்ஃபர், அது எல்லாமே. ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் வந்து லாஸ்ட்டு 2 பேட்ச் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை யாருக்கும் கிரெடிட் ஆகாமல் இருக்கல, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்டிங் டேட் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வித்ட்ரால் ரெக்வஸ்ட் வந்து 27th to 29th கொடுக்கலாம். கரண்ட்டாக ஒர்க் இருக்கிறவங்க ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஒர்க் ஸ்டார்டிங் டேட் வந்து மேக்ஸிமம், அதாவது ஆகஸ்ட் 10க்குள்ளே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் டேட் வந்து நம்ம இப்போ வந்து கன்டினியூ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல நிறைய பேர், அவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கறது வந்து 26th 28th ஜூலை கொடுத்துக்கலாம். ஐடி பெண்டிங் அண்ட் டிக்ளைன் ஆகிடுச்சு இல்லை, அந்த சொல்யூஷன் வந்து வித்தின் 10 days, அதாவது மேக்ஸிமம் 10 daysக்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் 10 daysக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீமை லாங்குவேஜ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பேட்ச் வைஸ் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதில் சொல்லியிருக்கிற இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. இன்னொன்று மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிங்க, 3 மாதம் உங்களால் கண்டினியூவாக உங்களால் பண்ண முடியும், 7000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் சேல்ஸ் டீமுக்கு போங்க. சப்போஸ் என்னால் முடியாது, நான் வந்து ப்ரொமோஷன் டீம்லேயே ஒர்க் பண்ணிக்கிறேன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எதுவுமே வேணான்றவங்க தயவுசெய்து ரீஃபண்ட் போட்டு அமௌண்ட் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் இந்த பிளான் பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.